நாட்டிற்கு விஜயம் செய்துள்ள பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தலைமையிலான விசேட ஆராதனை இன்று காலை 8:30 அளவில் காலை முகத்திடலில் இடம்பெறவுள்ளது. இந்த விசேட ஆராதனைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளதாக பாப்பரசரின் இலங்கை விஜயத்திற்கான தகவல் மற்றும் ஊடக பணியகத்தின் பணிப்பாளர் அருத்தந்தை சிறில் காமினி தெரிவிக்கின்றார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நேற்றிரவு முதல் வருகை தரும் மக்களால் காலை முகத்திடல் நிரம்பியுள்ளதாக அருட்தந்தை குறிப்பிடுகின்றார். இதேவேளை இந்த விசேட ஆராதனையில் கலந்து கொள்வதற்காக வருகை தரும் மக்களின் வசதி கருதி விசேட போக்குவரத்து சேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாட்டின் நகர்ப்புறங்களிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி 32 ரயில் சேவைகள் இன்று முன்னெடுக்கப்படுவதாக ரயில்வே பிரதம கட்டுப்பாட்டாளர் டி வி குணபால தெரிவிக்கின்றார். குறிப்பாக யாழ்ப்பாணம், பண்டாரவளை, புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு, குர்நாகல், அனுராதபுரம், அலுத்கம, களுத்துறை, காலி, மாத்தறை உள்ளிட்ட பிரதான நகரங்களில் இருந்து இன்று காலை கொழும்பு கோட்டை வரையான 14 ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த ரயில் சேவைகள் பிற்பகல் 2 மணியிலிருந்து மீண்டும் அந்தந்த நகரங்களை நோக்கி முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே பிரதம கட்டுப்பாட்டாளர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை கத்தோலிக்க மக்களின் நலன் கருதி விசேட பஸ் சேவைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் நிமல் அனஸ்லி தெரிவிக்கின்றார். சிலாபம், வென்னப்புவ, நீர்கொழும்பு, யாயல, களுத்துறை, பாணந்துறை, மொரட்டுவை உள்ளிட்ட கிறிஸ்தவர்கள் பறந்து வாழும் பகுதிகளில் இருந்து பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் காலை முகத்திடலில் இடம்பெறவுள்ள விசேட ஆராதனையில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் அதிகாலை முதல் வெற்றிகரமாக பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். குழுக்களாக இணைந்து சுமார் 650க்கும் அதிகமான பஸ்கள் மூலமாக காலை முகத்திடலை நோக்கி மக்கள் அழைத்து செல்லப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை காலி முகத்திடலில் நடைபெறவுள்ள விசேட ஆராதனை காரணமாக கொழும்பு நகரில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். காலை முகத்திடலில் 21,000 போலீசார் விசேட பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பின் நிமித்தம் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் காலை முகத்திடலில் பொருத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் அத்தியட்சகர் மேலும் தெரிவித்தார்.